4 குறும்புக்கார நண்பர்கள். ஒரு ஊரில் நிவாஸ், சிவகார்த்திக், அபிஷேக் மற்றும் கிஷோர் என்று 4 நண்பர்கள் இருந்தனர். இவர்கள் 4 பேரும் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு கலாட்டாவும் சிரிப்பும் நிச்சயம் இருக்கும். ஒரு நாள் அவர்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். நாம் இன்று ஒரு வித்தியாசமான சாகசத்தை செய்ய வேண்டும் என்றான் நிவாஸ். சிவகார்த்திக், ஓ சரி. பக்கத்து ஊரில் பெரிய திருவிழா நடக்கிறது. அங்கே போய் நிறைய ஜிலேபியும் லட்டுவும் சாப்பிடலாம். அது ஒரு சாகசம்தானே என்று ஆசையாக கேட்டான் கிஷோர். ஜிலேபி சாகசமா? போங்கப்பா. நாம் ஒரு புதிய சாதனை செய்ய வேண்டும். இன்று நம்ம கிராமத்தின் பெரிய குளத்தில் இருக்கும் தண்ணீரை கையால் அள்ளி முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும் என்றான் சீரியஸாக. இதை கேட்ட அபிஷேக், ஐயோ கிஷோர், அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியுமா? அதுக்கு பதிலா நம்ம தெருவில் இருக்கும் எல்லா வீட்டு நாய்களுக்கும் ஒரே நேரத்தில் பார்லேஜி பிஸ்கட் கொடுக்கலாம். அதுதான் பெரிய சாகசம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். இறுதியில் நிவாஸ் ஒரு யோசனையுட வந்தான். சரி சரி, சண்டையை விடுங்கள். நாம் 4 பேரும் சேர்ந்து நம்ம தெருவில் இருக்கும் பழைய வெறுமனே இருக்கும் போஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதலாம். 4 பேரும் சம்மதித்து ஒரு பெரிய வெள்ளை பேப்பரை எடுத்தனர். நிவாஸ், யாருக்கு எழுதலாம்? சிவகார்த்திக், அதுக்கு ஒரு பேர் வேணுமே. கிஷோர், நாமே ஒரு பேர் வைக்கலாமா? திரு தூங்கி வழி ஆசாமி. அபிஷேக், வேண்டாம் வேண்டாம். திரு யாரோ ஒருவர் என்று போடலாம். அதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். வரவேண்டும். அன்புடன் உங்கள் 4 நண்பர்கள். சாதனையாளர்கள் 4 பேரும் கடிதத்தை போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு குளக்கரைக்கு போய் ஒளிந்து கொண்டார்கள். சரியாக 10 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் அருகில் குடியிருந்த தபால் அலுவலக ஊழியர் தாத்தா கையில் ஒரு கூடையில் பஜ்ஜி பொட்டலத்தோடும் ஆரஞ்சு மிட்டாயோடும் குளக்கரைக்கு ஓடி வந்தார். இங்கே யார் அந்த 4 சாதனையாளர்கள்? நீங்கள் கேட்காமல் ஏன் இப்படி மறைந்து இருக்கிறீர்கள்? ரகசியம் என்னவென்று சீக்கிரம் சொல்லுங்கள். பஜ்ஜி சூடா இருக்கும்போதே சாப்பிடலாம் வாங்க என்று தாத்தா சத்தமாக கத்தினார். 4 சிறுவர்களுக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. தாத்தா வெறுமனே இருக்கும் போஸ்ட் பாக்ஸுக்கு வந்த கடிதத்தை உண்மையிலேயே நம்பி பஜ்ஜி வாங்கி வந்ததை பார்த்து 4 பேரும் ஒரே நேரத்தில் கொல்லென சிரித்தபடி தாத்தாவிடம் ஓடி வந்து நடந்ததை விளக்கினர். தாத்தாவுக்கு முதலில் கோபம் வந்தாலும் அவர்களின் குறும்பைக் கண்டு அவர்